அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஒரு 30 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 30 வினாக்கள் நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காபுரி பரந்த கர்ப்பம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். நல்லா பாருங்கள். கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காபுரி பரந்த கர்ப்பம் என்று பாடியவர் ஒட்டக்கூத்தர். கங்கை நதியெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கம்பர் போட்டக்கூடாது. இதுக்கு ஆன்சர் ஒட்டக்கூத்தர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். பேரபிள் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல், அதாவது பொருத்தமான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஓமை. ஆன்சர் ஓமை. பேரபிள் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா உவமை. அடுத்து இது ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. கதை பாடலாம் என்ன, அப்புறம் உருவகம்னா என்ன, பேச்சாற்றலாம்னா என்னங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கிறானா, உரைக்கின்றானா பாருங்க. இதில் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், பெரிய கொஷின்லாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் இந்த சின்ன கேள்விகளில் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கை விட்டுருவோம். சரிங்களா? இதில் மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் அப்படின்னு வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். இங்கே பாருங்கள், உரைக்கின்றான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்த வினா. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன அணி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ தற்று அப்படிங்கிறத முடிஞ்சிருக்குது. இப்போ தற்று, போல, போன்ற அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. இந்த உருவெல்லாம் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி நமக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இதுக்கு ஆன்சர் என்னது, ஓமை அணி தான். இதுக்கு ஆன்சர் ஓமை அணி. தற்று அப்படின்னு முடிஞ்சதுனால இது ஓமை அணி. அதே போல் போல அப்படின்னு வந்திருந்தாலும் அது ஓமை அணி தான் வரும். இந்த ஓம உறுப்புகள்லாம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், மொத்தம் தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் உள்ளன. எத்தனை நிமிஷம், 9 இயல்கள் உள்ளன. மொத்தம் எவ்வளவு, 27 இயல்கள் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 இயல்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் 9 இயல்கள் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று. உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும். இந்த கூற்று என்னது, சரி. உயிர் எழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 அப்படிங்கும்போது நமக்கு ஆயுத எழுத்து வராது, மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஆயுதத்தை விட்டுருங்க. ஆ முதல் அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வரும். இது அப்போ ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கூற்று 2. மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வரான்னா வராதுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் ரைட்டு தான். உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் 18 மொழிக்கு முதல்ல வராது, அது நடுவுலையோ இறுதியில் தான் வரும். சரிங்களா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரி அப்படின்னு வந்திருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பூம்புணல் ஆறு அப்படின்னா, பூம்புணல் ஆறுனா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புனல் அப்படின்னா என்ன? இப்போ எப்படி சொல்கிறது, அந்த காவேரி படுகையில் அந்த சைடு உள்ளது எல்லாமே புனல் நாடுங்குவாங்க. ஐ மீன் சோழ நாடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா புனல் நாடு அப்படிங்குவாங்க. சரிங்களா? இங்கே பூம்புணல் ஆறுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது காவேரி கிடையாது, வைகை. இப்போ நம்ம புனல் நாடுனா சோழ நாடு தான் சொல்லுவோம். இப்போ சோழ நாட்டில் எந்த நதி பாயுது, காவேரி நதி பாயுது. அப்போ பூம்புணல் ஆறுனா நமக்கு காவேரின்னு போற்றக்கூடாது. சரிங்களா? இங்கே பூம்புணல் என்று சொல்லுவது வைகை ஆற்றோட சிறப்புனால அதை சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். கற்பத்தரு என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது பனை மரம். பாருங்க, நம்மளோட மாநில மரமான பனை மரம் தான் கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மன்னன் படையெடுத்து வர்றான் அப்படின்னா, சரிங்களா, ஒரு மன்னன் படையெடுத்து வர்றான் அப்படின்னா இப்போ அந்த பகைவன் வந்து பார்க்காத மாதிரி மறைஞ்சு நின்று அம்பு எய்துற நிலையங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஞயில்கள். என்ன சொல்கிறாங்க? ஞயில்கள் அப்படிங்கிறாங்க. வாயில்கள் கிடையாது, அரண்கள் கிடையாது, மேற்கூரை கிடையாது, ஞயில்கள் அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாமே முக்கியமான கொஸ்டின், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? உவர்மண் இருக்கிற அந்த இடத்துல வந்து தோன்றாங்கல்ல, அந்த நீர்நிலையோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கூவல். அதோட பெயர் என்ன? கூவல். உவர்மண் நிலத்தில் உப்பு மண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உவர் மண் கலந்தது, அந்த மண் இருக்கிற இடத்துல ஒரு தோன்றாங்க, ஒரு ஊற்று தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நீர், அப்போ அந்த நீர்நிலைக்கு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அது கூவல் என்று பெயர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு இதை பொறுத்துக்க. இப்போ நல்லா தெரியும் நமக்கு. சரிங்களா? இப்போ நெகிழி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு மதலை அப்படின்னா, மதலைன்னா தூண். சாரி, ஒரு நிமிஷம் பாருங்கள். நெகிழி அப்படின்பது தீச்சுடர். அதாவது நெகிழிக்கு என்னது? 1க்கு 4. இப்போ இது வந்து ஆ. சரிங்களா? இப்போ அடுத்து மதலை அப்படின்னா தூண், ஆவண்ணா. சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம், ஈனா. அழுவம் அப்படின்னா கடல், ஈஎன்னா. அப்போ என்ன வருது? 4 3 சரியா? 1 2. இப்போ இதுதான் வருது, சி ஆப்ஷன் தான் வருது. சரிங்களா? இந்த இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நெகிழி அப்படின்னா தீச்சுடர், மதலைனா தூண், சென்னி அப்படின்னா உச்சி, அழுவம்னா கடல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது? நன்னெறியோட ஆசிரியர் பெயர் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சிவபிரகாச சுவாமிகள். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும், என்னடா நன்னெறியோட ஆசிரியர் அதி வீரராம பாண்டியன்னா அப்படின்னு நமக்கு குழப்பம் வரும். ஏன்னா அவரோட நூல் ஒரு நூல் நாவல் தான் ஆரம்பிச்சிருக்கோம். நருந்தொகை தான் இவரோட நூல். அதிவீரராம பாண்டியன் எழுதின ஊர்ம புராணம்லாம் எழுதியிருப்பார்ல, அதிவீரராம பாண்டியன், அவரோட நூல் தான் வந்து நருந்தொகை. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? நன்னெறியோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. சிவபிரகாச சுவாமிகள் தான் இதுக்கு கரெக்டான பதில். சரிங்களா? நன்னெறி. சிவபிரகாசம் அப்படின்னா சுவாமிகள். சுவாமிகள் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா, சாமியை கும்பிட்டோம்னா நம்ம நல்ல நெறி, நல்ல சிந்தனைலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது வந்து என்னென்னா, நம்ம இதில் வளர்த்தமிழ் அப்படிங்கிற பாடத்தில் வந்து தேவனைய பாவனாரோட பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதில் இந்த பாடத்தை அடிக்கடி வினாக்கள் வருது நிறையா. அப்போ அதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்காங்க. பாருங்கள், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணி வகை. சரிங்களா? மணி வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை, இந்த பயிர்களை குறிக்கிற வகை என்ன? மணி வகை. அடுத்து குலை வகை இருக்குது, கொழுந்து வகை இருக்குது, இலை வகை, எல்லாத்துக்குமே இதுக்கு பேர் இருக்குது. சரிங்களா? அவரை துவரைலாம் குலை வகையில் வரும். அப்புறம் கொழுந்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தளிர்லாம் வரும், இலை வகையெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே, இந்த பாடமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். பூவோட நிலையெல்லாம் கூட கேட்டிருப்பாங்க. தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தவறான சொல்லை, அதாவது பொருந்தாத நூலை வட்டமிடுக அப்படின்னு வரணும். சரிங்களா? இதில் ஆத்திச்சூடி இருக்குது, வென்றான், அதாவது நல்வழி முதுரை. சரிங்களா? அப்போ இதில் வந்து தவறான இணை என்னது? வென்றான் என்பதுதான் இதில் தவறானது. அப்போ இதை மட்டும் வட்டமிடணும்.
அடுத்து இது எல்லாமே வந்து ஔவையாரோடது. ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை எல்லாமே ஔவையாரோடது அறநூல்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் இந்தியாவின் ஏதென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. தென்னிந்தியாவோட ஏதென்ஸ் என்ன எல்லாத்துக்குமே தெரியும். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை தான் தென்னிந்தியாவோட ஏதென்ஸ். இது ரொம்ப முக்கியமான படம். இந்த பாடமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். போன குரூப் 4 கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. ஊரும் அந்த ஊரோட சிறப்பு. இப்போ மதுரைன்னா மல்லி, அப்புறம் ஈரோடுனா மஞ்சள், அந்த மாதிரி அந்தந்த நகரத்துக்கு கிடைக்கும் பார்த்திங்களா ஒரு முக்கியமான இது. அது ஃபேமஸ் சொல்லுவோம்ல, அதை வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ தென்னிந்தியாவோட ஏதென்ஸ்னால் என்னது? மதுரை. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட மெய் எழுத்துக்களுள் இணை எழுத்து அல்லாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. இணை எழுத்து இல்லாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். இத்து இந்து, இரு இன்னு, இட்டு இன்னுன்னு பிரிப்போம். எங்கேயாவது இந்த இருன்னு வருமா நமக்கு? பாருங்கள். இப்போ இக்கு இங்கு, இங்கு இஞ்சு இச்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ஈ இரு, இப்படி தான் நம்ம பிரிச்சுட்டு வருவோம். அந்த ஜோடியாக ரெண்டு எழுத்தாக பிரிச்சு வருவோம். ஆனால் இது மட்டும் இத்து இத்து இந்து இரு இன்னு இட்டு இன்னும் எல்லாமே அது இன்னெழுத்தோடு தான் வந்துருக்குது. ஆனால் இரு வராது. சரிங்களா? இது வந்து வேற ஒரு எழுத்தோடு தான் சேர்ந்து வரும். ஸோ இதுதான் வந்து பொருந்தாத இணை. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இது மாதிரி இதெல்லாம் நம்மளை குழப்பி விடுவாங்க. அது எதாக இருந்தாலும் நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்துக்கணும். யாகாவார் ஆயினும் என தொடங்கும் குறட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? இப்படி தான் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த இதை கொடுத்து இந்த குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் என்னது? நாவை காக்காவிட்டால் நமக்கு வில்லங்கம்தான். சரிங்களா? அது எதில் எந்த அதிகாரத்தில் வரும் அப்படியே சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்த நம்ம நாவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்த்தவும் இந்த நாக்கு மூலியமாக தான் நல்ல வார்த்தைகள் வருது. ஒருத்தவங்களை இழிவுபடுத்தவும் இந்த நாக்கு தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுது. சரிங்களா? இப்போ இந்த நாக்கை எதுக்கு மையமாக வச்சு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த நாவோட அடக்கம் இல்லாவிட்டால் என்னது? பழி சொல்லும் ஏற்படும். சரிங்களா? நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம பிரச்சனையில் மாட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க பேச்சுவாக்கிலே, உன்னோட நாக்கு அடக்கு, எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பேச்சு வழக்கிலே. ஸோ அந்த அடக்கு அப்படிங்கிற போது என்னது? அந்த நாக்கை வந்து நம்ம அடக்கி ஆளணும். எங்கன பேசணுமோ அங்கே பேசணும், எங்கன பேசக்கூடாது அங்கே பேசக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில இடத்துல பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? அந்த நாவை அடக்கி ஆளணும் என்பதை அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, ஒகேனக்கல்லாம் நமக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அதே போல் நம்ம காவேரியானது கூர்க் மாவட்டத்தில் இதில் கர்நாடகா இதில் வந்து கூர்க் மாவட்டத்தில் வந்து தலைக்காவேரிங்கிற இடத்துல பிரிஞ்சு வந்து என்ன ஆகுது? நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ட்ராகிறது வந்து ஒகேனக்கல்ல தான் என்ட்ராகுது. என்ட்ராகி தருமபுரி வழியாக அப்படியே வந்து வருது. நமக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஒகேனக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா புகைப்பாறை என்று பொருள். என்னன்னு பாருங்க. ஒகேனக்கல் என்றால் புகைப்பாறை. பவளப்பாறை கிடையாது, வழுக்கு பாறை கிடையாது, பனிப்பாறை கிடையாது, புகைப்பாறை. சரிங்களா? ஒகேனக்கல் என்றால் புகைப்பாறை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். உழவு தொழிலே உலகத்தின் என்ன சொல்றாரு? அச்சாணி. உழவு தொழில் தான் இந்த உலகத்திற்கு அச்சாணி போல. வண்டி அச்சாணி இல்லாமல் ஓடுமா? ஓடாது. எங்கனையாவது உருண்டு போய் விழுந்துரும். சரிங்களா? ஒரு படத்தில் ரஜினி படத்தில் கூட வடிவேல் அச்சாணியை பிடிங்கிட்டு எனக்கு ஒரு டவுட்னே கேட்டு வருவாப்புல தெரியுமா? அது என்ன பண்ணும்? அந்த வண்டி உருண்டு போய் விழுந்து எல்லாரும் கீழே டொம்முன்னு விழுந்துருவாங்க. அப்படி தான் ஆகும். அப்போ இந்த உலகத்துக்கு உழவு தொழில் வந்து இல்லாட்டினா எல்லாருமே பசியில் என்ன பண்ணுவோம்? மாண்டு சாக வேண்டிதான். அப்போ உழவு தொழில் இந்த உலகத்துக்கு அச்சாணி போல அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். முதல் பெண் ஆசிரியர் யார்? நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான். இவங்க எல்லாமே இந்த முதல் பெண் இதில் வரக்கூடியவங்க தான். பாருங்கள். சாவித்திரி பாய் போலே தான் முதல் பெண் ஆசிரியர். ஜோதிபாய் போலேயும்
அதாவது இவரோட கணவர் வந்து ஜோதிபாய் பூலேங்கிறான்னு சொல்லுவாங்க. அவரும் இவங்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அதாவது இந்த ஸ்கூல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 மாணவர்களை வச்சு ஒரு பல்கலைக்கழகத்தையுமே வந்து பூனாவில் வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் இவங்க வந்து நம்ம நாட்டோட முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் பூலே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் என்னும் பாடலோட ஆசிரியர் யாருன்னா பாரதி சுகுமாரன். ரொம்ப முக்கியமானது. கல்வி தான் தெய்வம், கரெக்டு தான். கல்வி மட்டும்தான் நமக்கு தெய்வம். ஏன்னா அந்த ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்ன வரைக்கும் எங்கனையாவது அந்த தெய்வம் நமக்கு கண் திறக்காதா, நம்ம வேலைக்கு போக மாட்டோமா அப்படின்னு அதை படிச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம, சரிங்களா? ஸோ பாரதி சுகுமாரன் கல்விதான் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அணி என்பது என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. அணி என்ன அப்படின்னா காரண பொதுப்பெயர். முதல்ல பொதுப்பெயர்னா என்ன, சிறப்பு பெயர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காரண பெயர் என்ன, ஒரு காரணம் கருதி ஏதாவது ஒரு ரீசனுக்காக அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க, சரிங்களா? பொது பெயர்னா என்ன, ஜென்ரலாக அந்த பொருளுக்கு ஒரு இப்போ மரம் என்பது பொது பெயர். இப்போ மாமரம், புளிய மரம், தென்னை மரம், இந்த புளிப்பு சுவை உடையதுனால அது புளிய மரம், மாம்பழத்தை கொடுப்பதனால அது மாமரம் அப்படின்னு ஒரு காரணம் கருதி வச்சால் அது காரண பெயர். பொதுவாக மரம் என்றால் பொது பெயர். அது புளிய மரமா, வேப்ப மரமா, பனைமரமானு அந்த அதில் காய்க்கக்கூடிய பழத்துக்கு அடிப்படையில் பேர் வச்சா அது காரணம் கருதி வச்சா அது சிறப்பு பெயர், சரிங்களா? இப்போ அணி என்பது என்னன்னு கேட்குறாங்க. அணி என்பது ஒரு பொது பெயர் தான். நம்ம அணியை வந்து அணிகலன், இப்போ வளையல் அப்படின்னா வளைஞ்சிருக்கிறதுனால அது வந்து வளையல் அப்படி சிறப்பு கருதி வச்சுருக்குறாங்க. ஆனால் அணி என்பது என்னது, பொது பெயர் தான். அந்த அணியில் அது அணிகலன்களாக ஆகும்போது தான் அது அந்த எந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அது சிறப்பு பெயராக வரும். ஆனால் அணி என்பது என்னென்னா பொது பெயர் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மீ ராசேந்திரன் இயற்றாத நூல் என்ன? மீ ராசேந்திரனா யாரு? மீரா, கவிஞர் மீரா தான் அவரோட. மீரா சொல்கிறோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர் இவர் மீரா. இவர் இயற்றாத நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஊசிகள் இவர் இயற்றியதான், குக்கு இவர் இயற்றியதான், அப்போ 3ம் 6ம் இவர் இயற்றியதான். அப்புறம் இவர் இயற்றாத நூல் என்னது? வாள் என்பது இவர் இயற்றாத நூல். மீரா வந்து மீராவோட கவிதைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், படிங்க. நல்ல வேலை கிடச்சி மீராவோட புத்தகம், அப்துல் ரஹ்மானோட புத்தகம்லாம் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் யார்? அறிக அறிவியல் என்னும் இதழை நடத்தியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். யாருங்க? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேடைகள்லையும் திருக்குறளை வந்து தன்னுடைய சொற்பொழிவுக்கு வந்து மேற்கோளாக எடுத்துக்குவார், சரிங்களா? திருக்குறள் நிறைய பேர் வந்து மேற்கோளாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் குன்றக்குடி அடிகளார் வந்து மக்களுக்கு வந்து திருக்குறளோட கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்ட்டு அது அவரோட மேடை சொற்பொழிவுகள் எல்லாத்தையுமே வந்து என்னது திருக்குறள் அடிப்படையாக எடுத்துக்குவார், சரிங்களா? அப்போ குன்றக்குடி அடிகளார் தான் அறிக அறிவியல் அப்படிங்கிற இதழை வந்து நடத்தியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வேற்றுமை கொண்டு ஆடாமைமையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள் யாது? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுக்கிறாங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாற்றுங்கால் அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி பாடல்லாம் படிச்சுட்டு இதுக்கு மீனிங் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மீனிங்கில் தான் நம்ம சில நேரம் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். நல்லா பாருங்கள், வேற்றுமை கொண்டு ஆடாமைமையும் சாற்றுங்கால் சாலத்தலை. சாற்றுங்கால்னா கூறுமிடத்து அப்படின்னு அர்த்தம். சாற்றுங்கால் கூறுமிடத்து, சாற்றுங்கால் அப்படிங்க கூறுமிடத்து சாலத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து கூறுமிடத்து. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்ற பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, நமக்கு வந்து ஆன்சர் வந்து அறநெறிச்சாரம்.
என்னது பாருங்கள், அறநெறிச்சாரம் தான். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் வந்து அறநெறிச்சாரம். அப்போ இது மற்ற எல்லாமே வெண்பா இல்லைன்னா நீதிநெறி விளக்கம், குறள் வெண்பா, இது எல்லாமே வெண்பா வகை தான். ஆனால் வேறு வந்து குறள் வெண்பாவில் வரும், இது வந்து வேறு வெண்பா வகையில் வரும். புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது என்னது, நமக்கு புறப்பொருள் வெண்பா மாலைனா நமக்கு வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திணைகளை பற்றி, அதாவது அந்த புறத்திணைகள் பற்றி, புறத்துறையை பற்றி நமக்கு படிக்கக்கூடிய ஒரு இது இதனால் எழுதின நூல், ரொம்ப முக்கியமானது. அப்போ அறநெறிச்சாரம் தான் இதுக்கு ஆன்சர். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் ஏற்றப்பட்ட நூல் வந்து அறநெறிச்சாரம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முடிந்தவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாத டிஎன்பிசி கொஸ்டினோ இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோ இருக்காது. ஏன்னா போர்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் மேலே பிடிச்சா முனிவர் சித்தர் கூட வரும். சரிங்களா? சித்தர்களில் ஆதி சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருமூலர். சரிங்களா? முதல் சித்தர் யார்? திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பவரும் திருமூலர். சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். சரிங்களா? நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நடமாடா கோவில், படமாடா கோவில், இது எல்லாமே வந்து திருமூலரோட பாடலாம் நிறையா இருக்கும். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார் சிலம்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? கார் கூட்டல் சிலம்பு. அந்த கார் சிலம்பு என்னவா பிரியும்? நம்ம எப்படி பிரித்தா அந்த கார்னு வரும்? கார் சிலம்பு இப்படி எழுத பிரிக்கக்கூடாது. கார் சிலம்புன்னு பிரிக்கக்கூடாது. இந்த இரு என்னவாயிரும்? இல்லாயிரும். அப்போ கால் கூட்டல் சிலம்பு கார் சிலம்பு அப்படின்னு வரணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பிரித்தெழுதுகள்லாம் நிறைய கேட்பாங்க டிஎன்பிசியில், பார்த்துக்கோங்க. தவறான சொல்லை வட்டமிடு. கண்டான் வென்றான், இந்த இது வரணும், இந்த ரா வரணும். வென்றான். நண்டு வண்டு, இதில் தவறான சொல்லு எதுவோ அதை வந்து இது பண்ணுங்க. இப்போ கண்டான் என்பது கண்டான், வென்றான், நண்டு, இதில் வென்றான் என்பதுதான் தவறான சொல். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூற்று. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது. காரணம், தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டினை பொறித்து வைத்தனர் அப்படின்னு ஒரு கொஷின் வருது. நல்லா கொஷினை பாருங்கள். கூற்று சரி, காரணம் தவறு. சரிக்கு இங்கே ரீபோல், சரிக்கு சா வரல. இந்தியாவில் பெரும்பான்மையான கல்வெட்டுகள் என்னது? தமிழில் தான் இருக்குது. அப்போ கூற்று சரி. ஏன்னா தமிழர்கள் மட்டும்தான் கல்வெட்டை பொறுத்து வைக்கல, மற்றவங்களும் கல்வெட்டுகள்லாம் பொறிச்சு வச்சுருப்பாங்க, மற்ற மொழிகள்லையும் இருக்குது. சரிங்களா? தமிழர்கள் மட்டும்தான் பண்ணாங்க அப்படின்னா கிடையாது, மற்ற மொழிலையும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையான கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் தான் இருக்குது. அது என்பது உண்மைதான். ரெண்டாவது கூற்று தான் வந்து காரணம் வந்து தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு, இதுதான் ஆன்சர். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 30 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 30 கொஷினுமே ரொம்ப முக்கியமானது. என்னடா சிம்பிளான கொஷினாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சிம்பிளான கொஷின் தான் நம்மளை காலை வரை விடும். நல்லா முக்கியமான கொஷின் கூட நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம். எதெல்லாம் இந்த நான் அடிச்சிடுவேன்ப்பா, நான் செஞ்சிடுவேன்பாங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தாட்டி நம்ம இதாகிட்டு வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த சின்ன சின்ன கொஷின் தான். ஸோ எதையுமே நம்ம சாதாரணமாக விடாதீங்க, நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. டெய்லி ஒரு 30 கொஷின் நம்ம பார்க்கலாம். மீண்டும் நம்ம இன்னொரு 30 கொஷினில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.